ஆதிரை உங்களோட சிஸ்டர் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் நான் பார்த்தேன். இன்னும் சோஷியல் மீடியாவில் 1000 போடுவாங்க. அவங்க என்னுடைய நல்ல ஃப்ரெண்ட். யாருமே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. அது உரிமையில் அப்படிலாம் சொல்லிக்கவே கூடாது. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நம்ம சத்யாவில் எல்லாம் வாங்கலாம். சத்யா நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் உங்கள் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட். ஆதிரை உங்களோட சிஸ்டர் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் நான் பார்த்தேன். இன்னும் சோஷியல் மீடியாவில் 1000 போடுவாங்க. அவங்க என்னுடைய டிப்ஸ்லாம் ஏதாவது சொல்லி அமிச்சிங்களா உள்ள போகும்போது? இப்படிலாம் நடின்னு நான் அவங்க கிட்ட கேட்க போயிருக்கேன். அதே மாதிரி அவங்க போய் பார்த்தது ஒரு வேலை, அதுக்கு அவங்களுக்கு ஒரு சம்பளம் கிடைச்சது. அதுக்கு நான் எதுவும் டிப்ஸ்லாம் கொடுக்கல. டிஸ்ரெஸ்பெக்ட் யாருமே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. அது உரிமையில் அப்படிலாம் சொல்லிக்கவே கூடாது. உங்களோட ஃப்ரெண்ட் மாயா அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க எப்பவுமே என்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட் அவங்க. கண்டிப்பா. ஸோ நான் என்ன சின்னதாக இது பண்ணாலும் அவங்க அப்படி இருப்பாங்க. சேம் ரியாக்ஷன் தான். ஆமா, நீங்க 2 பேரும் தான் டிராவல் பண்றீங்க இல்லையா? வித் ஹிம் ஆல்சோ. தேடி வந்துருவாரு பாய் ஃப்ரெண்ட். என்னங்க கதையே சொல்றாங்க. வாவ். அந்த நின்னப்போ ஒன்று தோணி இருக்குள்ள உள்ள லைஃப் முடிய போற ஒரு பொண்ணு என்னெல்லாம் பேசுவாளோ அதெல்லாம் பேசிட்டு முகத்துல ப்ராப்பர் மரண பயம் தெரிஞ்சிருக்கும். பனைய வச்சு இருந்து நடிச்சிருக்காங்க. நீங்க இல்லங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா போயிருக்க மாட்டேங்க. லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்த கான்வர்சேஷன்ல எல்லோ மூவி டீம் தான் இருக்காங்க. வணக்கம் எல்லாருக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங். அண்ட் அதாவது வந்துட்டு இப்போ உங்க 2 பேரோட காஸ்டியூம் பார்த்தேன். எல்லோ அப்படின்றத ஏற்ற மாதிரி அவர் ஒரு எல்லோ ஷேடில் வந்திருக்காரு, நீங்கள் எல்லோ சாரியில் வந்திருக்கீங்க. என்ன நீங்கள் ஒரு பொறுப்பே இல்லாமல் எல்லோ எங்க? தயவுசே யாராவது அப்படி கேள்வி கேளுங்க. எங்க எல்லோ எங்க சொல்லுங்க. மனசு எல்லோவா இருக்கு. அந்த ஒரு மனசு வெள்ளையா இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இல்ல ஆக்சுவலா எல்லோ இவா இருக்கு. நல்ல மேட்டர் தான். ஏன்னா எல்லோ இஸ் அ ஷேட் ஆஃப் பாசிட்டிவிட்டி. ஓகே, ஸோ மனசு அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயாச்சு. ஓகே, எல்லோ நான் வந்து ட்ரெய்லர் பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு ஃபீல் கூட பார்க்கும்போதே வந்துட்டு அவ்வளோ விஷுவலாகவும் சரி, நிறைய விஷயங்கள். லாஸ்ட் அந்த ஒரு நீங்கள் தனியாக நிற்கிற அந்த ஒரு சீன், அந்த ஒரு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஓவராலாக எப்படி இருந்தது உங்களுக்கு? ப்ராப்பர் ட்ரிப் போன எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக செம்ம ஃபன்னாக தான் இருந்தது. ஓகே, ஜாலி. ஸோ ஓகே, இப்போ நம்ம ஒரு நார்மலாக நம்ம ஒரு ட்ரிப் போகிறோம் அப்படின்னாலே நம்ம நிறைய விஷயம் லேர்ன் பண்ணுவோம். அந்த ட்ரிப் முடிச்சுட்டு வரப்போ ஏதோ ஒரு விஷயம். இது வந்து நீங்கள் ஓவராலாக ஒரு படமே ஒரு ட்ரிப்பாக போயிட்டு வந்திருக்கீங்கன்றப்போ என்னென்ன விஷயங்களை லேர்ன் பண்ணீங்க? ஹோட்டல் கரெக்டாக ரூம் புக் பண்ணணும், என்ன பிளேசஸ்லாம் போகலாம், என்னென்ன ட்ரெயின்லாம் டிப்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா பக்காவாக எப்படி கிளம்பி போகலாம், எந்தெந்த டைமில் மழை பெய்யும். லேர்னிங்ஸாக வந்து ஆக்சுவலி நிறைய இருக்குது. லைக் ஒர்க் வைஸ் நிறைய கற்றுக்கிட்டேன். லைக் எல்லாருக்குமே ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஏன்னா நாங்கள் யாருமே வந்து ஆக்டர்னா ஆக்டிங்கில் வெறும் ஆர்டிஸ்டாக போயிட்டு அந்த மாதிரி எல்லாருமே எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வி ஹாவ் லைக் ஆர் ஹேண்ட்ஸ். ஸோ அதனால் ஓவராலாகவே நிறைய விஷயங்கள் தெரியும். ஆப்வியஸ்லி தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல எதுவுமேலாம் தெரியாதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நிறைய கற்றுக்கிட்டோம். நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, அவங்ககிட்ட நிறைய பேசி நிறைய கற்றுக்கிட்டோம். அண்ட் இந்த ஒரு ட்ரெய்லரில் பார்க்கும்போது இவர் வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு பாய் ஃப்ரெண்ட் அந்த மாதிரியே இருந்தது. அது வாவா இல்லை நீங்கள் இவ்வளோ நோட் பண்ணியிருக்கீங்களா? அதுக்கு ஹாப்பி ஆகி வாவ், அப்ரிசியேஷன் வாவ். தேங்க்யூ ஸோ மச்ங்க. ஸோ ஒரு டாக்ஸிக்கான ஒரு பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ரியலாக அதான் இருக்கா? இல்லை ரியல் சென்ஸ் படத்தில் அப்படியான கேரக்டர் தானே அப்படின்னு கேட்குறேன். அவர் கேர்ள் ஃப்ரெண்டை கேட்டால் படத்துலையும் அப்படி இருக்காது. மேபி உங்களுக்கு ஃபுல் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா அது அப்படி இருக்காது. இந்த கதையாக போகும்போது அது ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதனால மேபி அப்படி இருந்திருக்கலாம், அவங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகிருக்கலாம். ஃபுல் படம் பாருங்க, அப்படி இருக்காது. கண்டிப்பா. அண்ட் ஆப்வியஸ்லி இவரோட கேரக்டர் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ப்பா. நம்ம எல்லாம் தத்தளிச்சிட்டு இருப்போம் ஒரு இடத்துல வந்து, அப்போ ஒருத்தவங்க வந்து கை கொடுத்து கூட்டிட்டு போவாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான ஒரு கேரக்டரா இருந்தீங்க நீங்க பார்க்கும்போது. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓவரால் எப்படி இருந்தது? இந்த மொத்த ஷூட்டுமே ஒரு டிராவல் உங்களுக்கு. நீங்க 2 பேரும் தான் டிராவல் பண்றீங்க இல்லையா? ஓகே டன். பின்னாடி மொத்த டீமும் அப்படியே. ஓகே, ஆமா வித் ஹிம் ஆல்சோ. மொத்தமா டிராவல் தேடி வந்துருவாரு பாய் ஃப்ரெண்ட். இல்ல எங்க இருக்கீங்க? என்னங்க கதையே சொல்றாங்க. வாவ், சூப்பர் தான். ஓரளவுக்கு வந்துட்டாங்க இல்ல? ஓகே, அதான் ஒரு டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் ஒரு ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸும் நடந்துச்சு. அதுல ஒரு ஒர்க் ஷாப்பும் நடந்துச்சு. ஏன்னா ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் கற்றுக்க முடிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆளாளுக்கு அவங்கவுங்க வேலையை தனியாக போய் பண்ணாமல்
எல்லாருமே எல்லார்ட்டேருந்தும் கற்றுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு, கற்றுக் கொடுக்கறதுக்கான ஸ்பேஸ் இருந்துச்சு. அண்ட் அது வந்து படத்தை மேலும் 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 ஒரு ஸ்டெப் டெவலப் பண்ணிக்கிட்டே வந்துச்சு. ஸோ அது கூட வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஓவராலாகவே. அண்ட் ஜென்ரலாகவே ட்ராவல் பண்ணும்போது நான் இதை ஃபீல் பண்ணியிருக்கேன், நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு தெரில. ட்ராவல் பண்ணுவோம், யாரோ ஒருத்தர் வந்து பேசுவாங்க, யாரோ ஒருத்தர் வந்து ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவாங்க. அது என் லைஃபுக்கு ரொம்ப பெரிய ஒரு டாப் மாதிரி இருக்கும். ஷோல்டரில் ஒன்றும் இல்லை போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி ரேண்டமாக ஒரு ஆள் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்தை இந்த படம் அட்ரஸ் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் ப்ராசஸும் எனக்கு அது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. இதில் அந்த அட்வென்ச்சர் சில விஷயங்கள்லாம் பண்ணிங்க, பறக்கிறது, அதெல்லாம் எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பராக இருந்தது. நான் தான் ஃபர்ஸ்ட் டைம், அதுவும் இல்லை ஸ்கூபா டைவிங், அந்த மாதிரி நிறைய விஷயம் புதுசாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் அது எல்லாமே அங்கே தான் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அதை பற்றி ஐடியா கூட கிடையாது. ஸோ எல்லாமே செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நின்று ஆமா நான் கேட்க நினைச்சேன். எவ்வளோ பெரிய ஒரு ஜாலியா சொல்ற நடுவில் போய் நின்றுச்சு. யாரா இருந்தாலும் பானிக்க இருப்பாங்க. இப்போ நானும் வைபவ் யாரா இருந்தாலும் பானிக்க இருப்பாங்க. ரொம்ப கேஷுவலா இருந்தாங்க. நானும் பறந்தே ஆகுன்ற மாதிரி பறக்கிறோம் அப்படின்னு சொல்லி போய் முடிச்சு விட்டேன். அங்க அந்த நின்னப்போ ஒன்று தோணி இருக்குள்ள உள்ள அவ்வளவுதான். அதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு, பிடிஎஸ் வீடியோல இருக்கு. அம்மாக்கு நன்றி, எல்லாரும் தேங்க்ஸ், எல்லாரும் ப்ராப்பர் ஒரு லைஃப் முடிய போற ஒரு பொண்ணு என்னெல்லாம் பேசுவாளோ எல்லாம் பேசிருப்பேன். முகத்துல ப்ராப்பர் மரண பயம் தெரிஞ்சிருக்கும். முடிஞ்சிடா அவ்வளவுதான். லைக் கிவ் அப் பண்ண ஒரு சிச்சுவேஷன் தான் அது. லைக் அவ்வளோதான், இது ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் வேற சொல்லிட்டாரு, மழையில பெஞ்சி மின்னெல்லாம் அடிச்சதுன்னா கருகிடும். அது ஸ்டக் ஆகி நின்றுருந்தது ஆக்சுவலா. ரொம்ப நேரம் தான். நாங்க டைம்லாம் பாக்குற நிலைமையிலே இல்லை. எனக்கு இட் ஃபெல்ட் லைக் அ டே. அங்க இருந்த டைம் ஒவ்வொரு செகண்டுமே வந்து என்ன ஆகுது போகல. ஏதாவது பண்ணுங்க. மட்டும் மாட்டீங்களா இல்ல கூட? அவங்க மட்டும் ரொம்ப தப்பா இருந்தது அன்னைக்கு. மழை கூட இருந்தா ஏய் நீ சாவ போறியா, நானும் சாகலாம் அப்படிங்கிற அன்னைக்கு அந்த ஷாட் முடிச்சே ஆகணுங்க. அந்த கட்டாயம் இருந்துச்சு. சோ வேற வழியே இல்ல, நம்ம போறோம். ஹீரோ பணைய வச்சு இருந்து நடிச்சிருக்காங்க. நீங்க இல்லங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா போயிருக்க மாட்டேங்க. அப்படி நடந்துருச்சு, என்ன பண்ண முடியும்? யூ ஹேவ் டு அந்த இடத்த எப்படியாவது டேக்கிள் பண்ணி போயிடணும். இல்லை என்னவா இருந்தாலும் ஓகே அக்செப்ட் பண்ணி வேற எதுவும் பண்ண முடியாது. நத்திங் இஸ் இன் யுவர் ஹேண்ட். என்னால கத்ததான் முடியும். முடிஞ்ச வரைக்கும் கத்திட்டேன், காப்பாத்துங்க. நீங்க ஏதாவது அந்த 2 பேர்ல நீங்க ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? இப்போ ஸ்கூபா டைவிங் பார்த்தேன், நல்லா இருந்தது. தூரத்துல இருந்து பார்த்தோம். நாங்க 2 பேரும் பேக் எண்ட்ல அங்க அனுப்பிச்சாச்சு, நடுவில் மாட்டிக்கிட்டாங்க. நானும் இவரும் அந்த எண்டுக்கு போறதுக்குள்ள என்னையா இருப்பாங்களா மாட்டாங்களா எப்படி நாங்க த்ரில்லா அப்படியே அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தோம். இப்பதான் தெரியுது, இப்பெல்லாம் பேசிட்டு போயிருக்காங்க போல. த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கு. அந்த த்ரில்ல என்ஜாய் பண்ணிருக்காங்க இவங்க. கண்ணுக்கே தெரியலங்க எங்க நடுவுல மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறாரு. இது எல்லாரும் நான் இதெல்லாம் முடிச்சு வரும்போது எல்லாருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இப்படிலாம் இது பண்ணி எல்லாம் பண்ணாங்க. இப்போதான் தெரியுது என்ன பண்றது. 2.5 கிலோமீட்டர்ல அது நடுவில் எங்க மாட்டினாங்கன்னே தெரியல. நாங்களும் இப்படியோ பாத்துக்கிட்டு இருக்கோம், இருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு. இருக்காங்களா இல்லையா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா ஒரு நல்ல கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா உங்களுக்கு நீ தேடி கண்டுபிடிச்சு என்னை காப்பாத்தி அந்த மாதிரி. அடுத்த ஸ்கெடியூல் வேற இருக்குல்ல. நான் கத்துல எனக்கு வேற வழி இல்ல, காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயத்துல எப்பயுமே கீழ இருந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான் பார்த்து கண்டுபிடிச்சு அப்படியா ஓகே ஓகே குரல் கொடுத்து அப்புறம். ஸோ நிறைய விஷயம் நிறைய இடங்கள்லாம் போய் பார்த்துருப்பீங்க இந்த டிராவலா இருக்கிறதால. உங்க 3 பேருக்குமே வந்து இந்த ஒரு பிளேஸ் ரொம்ப ஃபேவரட்டா இருந்தது, எனக்கு மறக்கவே முடியாது அப்படின்னா உங்களுக்கு என்ன? எல்லா பிளேஸுமே ஃபேவரட் தான். பட் இன்சிடென்ட்னு சொன்னா ஒரு நாள் ட்ரெயினில் ஷூட் பண்ணோம். நைட் டைமில் ட்ரெயினில் ஷூட் பண்ணோம். அப்போ என்ன ஆச்சு, ஒரு 6 பேர் ஏறணும் ட்ரெயினில். டிக்கெட்டில் எடுத்தாச்சு, நைட் ஷூட்டு. இப்போது என்ன ஆச்சு, இப்போ ஷூட்லாம் முடிஞ்சு நாங்கள் அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் இடம் இருக்குன்னு சொல்லி படுத்துட்டு இருக்கோம். நானும் பூர்ணிமா வரத்துல பூர்ணிமா படுத்துட்டேன், நாங்கள் படுத்துட்டு இவங்களாம் இறங்கிட்டாங்க, எங்களுக்கு சொல்லவே இல்லை. நாங்கள் தூக்கிட்டே இருக்கோம். போயிட்டீங்களா ட்ரெயின்? எங்கே போய் நாங்கள் இறங்கிட்டோம், இவங்க இறங்கினாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அப்புறம் கால் பண்ணி பூர்ணிமாவுக்கு கால் பண்ணோன்னே பூர்ணிமா எடுத்து அப்புறம் என்ன எழுப்பி ஐயோ இறங்கலையே அப்படின்னு நின்று எங்கேயோ இறங்கணும், அப்படின்னா இறங்கணுங்க. அந்த மாதிரி ஏன்னா கண்டினியூஸா ஒரு 4 days தூங்காம 4 days கண்டினியூஸா தூங்காம ஷூட் பண்ணிட்டு அதையும் ஷூட் பண்ணிட்டு சரி இப்பதான் கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்கேன்னு அசந்தோம். அடுத்த ஸ்டேஷன் ரொம்ப அப்னாமலா இருந்தது. யாருமே இல்லை ஸ்டேஷன்ல. ஸ்டேஷனானே தெரியல, அது ட்ரெயின் நினைச்சு இறங்கிட்டோம். அப்புறம் வந்தாங்க, தேடி பிடிச்சி கூட்டிட்டு வந்தாங்க. அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிளேஸா வந்து இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்? எனக்கு பர்க்கலா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்ல பிளேஸ் இந்த கிளிஃப்ல. ஏன்னா அந்த ஷூட் பண்ணதே எங்களுடைய டைரக்டர் வந்து ரொம்ப பொயட்டிக்கான ஒரு ஆள்.
ஸோ அவர் வந்து எனக்கு அந்த இடம் பிடிச்சது, செட்டு வச்சு கொடுத்தது, அந்த சீனு எல்லாமே வந்து லைக் ஐ லிவ் த கேரக்டர் அந்த டைமில். ஏன்னா அந்த பிளேஸ் அது அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதை நான் அந்த கேரக்டரோட சேர்ந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டேன். ஓகே. ஆமாங்க, அந்த டிரெக்டருக்கு ஆக்சுவலி பெரிய கிரெடிட்னா இந்த சீன் வந்து இந்த இடத்துல ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறது இல்லை, அந்த பியூட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விஷுவலாக அதை பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு ட்ரீட்டாக இருந்தது. ஏன்னா பேப்பரில் பார்க்கும்போது ஒன்று தோணிருக்கும் இல்லையா, அது இந்த லொக்கேஷன் தான். லொக்கேஷனில் பார்க்கும்போது அது பயங்கரமான ஒரு ஃபீலிங்கை கொடுத்துச்சு. ஆமாம், ஃபர்ஸ்ட் நாள் எங்கே ஷூட் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நாள் லொக்கேஷன் ஃபர்ஸ்ட் அந்த அந்த இடம் ஃபுல்லாகவே ஹில் ஸ்டேஷன் தான். எல்லாமே ஹில் ஸ்டேஷன். கொச்சியில் ஷூட் பண்ணோம். லைக் அந்த அது பேர் என்ன, அந்த அந்த போட்டு, அது என்ன, அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் ஷிஃப்ட் ஆகுது, அது பேர் என்ன, சரி. லைக் அதெல்லாம் எனக்கு செம்ம வித்தியாசமா இருந்தது. அஃப்கோர்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்தது இல்லை. என்ன இந்த இடத்துல இருந்து அந்த இடத்த கடக்கிறதுக்கு, அதுவும் காருக்குள்ளவே உட்காந்துட்டு நம்ம அதுக்குள்ளே ஏறிட்டோம்னா காரு பைக் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். அந்த ஹோல் வெஹிக்கிளை கிராஸ் பண்ணும் அந்த ஃபெரி. அந்த ஹோல் வெஹிக்கிளை எடுத்துட்டு போய் அந்த சைட் ட்ராப் பண்ணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் அதுதான் எனக்கு. சிறகுரான ஒரு ஸ்டேஷனில் ஷூட் பண்ணோம். அங்கே தான் வந்து அன்பேசிவம் மாமாயா, அங்கே அன்பேசிவம்ல அந்த ஸ்டேஷன் சீன் ஷூட் பண்ண இடம் சிறகுரா, கேரளாவில். மாதவன் சார் கமல் சார் உட்காந்து இப்படி போட்டுட்டு இருப்பாரு அந்த இடம். ஸோ அங்கே ஷூட் பண்ணுவோம். அது சூப்பராக இருக்கும். அந்த இடம் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் அந்த மலை, அந்த இடம் பேர் என்னையா, அது இன்னும் பேர் மறந்துட்டோம். வாகமன் ஹில்ஸ் ஒன்று இருந்துச்சு, அந்த இடமும் சூப்பராக. எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து படத்துக்குலாம் போல, ட்ரிப்பாவே நீங்க எல்லாம் பேக் பண்ணுங்க, வாங்க ஜாலியா ட்ரிப் போயிட்டு வரலாம், அப்பப்ப ஷூட்டிங் பண்ணிக்கலாம் வேணும்னா அப்படின்ற மாதிரி ரீகேப் பண்ணோம் எங்கெல்லாம் போனோம்னு. ஏன்னா அத்தனை இடத்துக்கு கார் ஒரு டெம்போ டிராவல் இப்படிதான் டிராவல் பண்ணணும். ஸோ டாக்ஸிக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ரிலேஷன்ஷிப்பில். இப்போ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் டாக்ஸிக்னா என்ன? அதாங்க, அவங்களோட செல்ஃபை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க நம்ம கேட்டுட்டே இருக்கிறது டாக்ஸிக் தான். அவங்க லைஃப் அவங்க வாழ்வாங்க, நம்ம லைஃப் நம்ம வாழணும், அவ்வளோதான், சிம்பிள். இதுவே நல்லா தான் இருக்கும். சும்மா நீ எங்கே இருக்க, சாப்பிட்டியா இல்லையான்றது அவங்க சின்ன வயசுல சாப்பிட்டு தான் இருக்காங்க. இல்லை ஜென்ரலாக சொல்கிறேன், ரொம்ப கால் பண்ணி டார்ச்சர் பண்ணாமல் இருந்தாலே அது டாக்ஸிக்காக இல்லாமல் தான் இருக்குது என் ஃபீல். உங்களோட இட் டிஃபர்ஸ் பர்சன் டு பர்சன். எனக்கு இது ஓகே இல்லை அப்படின்னா எனக்கு அது ஓகே இல்லை, அது என்னவா வேணா இருக்கலாம். ஸோ எனக்கு நிறைய வாண்ட்ஸ் இருக்கும், எனக்கு நிறைய பிடிக்காது பண்ணுறது, அது எல்லாமே. எனக்கு எதெல்லாம் பிடிக்காதுன்னு ஃபுல்லாக லிஸ்ட் சொல்லணும்னா உட்காந்துட்டே இருக்கலாம். பிடிக்கவே பிடிக்காது, இதுதான் டாக்ஸிக் அப்படின்னா. டிஸ்ரெஸ்பெக்ட். ஓகே. என்னை யாருமே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. அது அது உரிமையில் அப்படிலாம் சொல்லிக்கவே கூடாது. ஸோ அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அது பண்ணால் நான் டாக்ஸிக்னு சொல்லுவேன். நீங்கள் சொல்லுங்கள் டாக்ஸிக். ஹியூமன் கன்சிடரேஷன் தான். ஒருத்தருக்கு சொல்கிறத கேட்டுக்காமையே நம்ம இன்னொருத்தவங்க மேலே திணிச்சிக்கிட்டே இருந்தோம்னா அது டாக்ஸிக் தான். ஓகே. இப்போ உங்கள் 2 பேரோட நீங்கள் கொஞ்சம் பழகிருப்பீங்களே, உங்கள் 2 பேர் பற்றியுமே உங்களுக்கு தெரியும் இல்லையா? கொஞ்சம் இல்லை, இவங்க எல்லாருமே நாங்கள் எல்லாரும் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு வளர்ந்தவங்க. ரொம்ப வருஷமா தெரியும். ஓகே, ரொம்ப வருஷமாவே தெரியும். அப்படின்றப்போ இவங்க 2 பேர்ல கிரீன் ஃபிளாக் யாரு, கிரீன் ஃபிளாக் யாரு, கிரீன் ஃபாரஸ்ட் யாரு? 2 பேருமே வந்து கோல்டு ஃபாரஸ்ட். கோல்டு ஃபாரஸ்ட் இல்ல, கணக்குலே இல்லையே, லிஸ்ட்லே இல்லையே. இல்ல ஆமா, நான் கரெக்டா அப்படி மாதிரி சொல்றேன். இல்ல ஆக்சுவலி 2 பேருமே ரொம்ப ஸ்வீட். நான் பர்டிகுலர் ஐ அட்மையர் certain qualities from Vaibhav and I admire certain qualities from Sai. ஸோ 2 பேருமே வேற லெவல் தான். நான் என்ன சொல்லுவேன், யாராவது பொண்ணு யாராவது வந்தாங்கன்னா 2 பேருமே வேற லெவல் தான். யாருன்னு விட்டு கொடுப்பேன், இவனை எடுத்துக்கோ அப்படிலாம் சொல்ல முடியாதுல்ல. ஸோ இது புதுசாக ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இனிமே, கோல்டு ஃபாரஸ்ட் சொல்லிட்டு. ஏன்னா இல்லை நீ கிரீன் ஃபாரஸ்ட் சொல்றது தங்கம் அப்படின்னு சொல்ல வந்தேன். ஸோ அது கோல்டு எல்லோ ரிலேட்டடாக வருதுல்ல கோல்டு. கிளாப் அடிச்சிடலாம் அவருக்கு. ஏன்னா இல்ல இவ்வளவு இனோவேட்டிவா யோசிச்சு அதை அவர் சொல்றது பாராட்டி. ஸோ பிக் பாஸ் பாக்குறீங்களா இப்போ நீங்க? டைம் இல்லையா? டைம் இல்லைன்னுலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. ஸோ நான் பார்க்கறதுக்கு இன்னும் வேற விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால நான் அதை பெருசா இது பண்ண முடியல. ஸோ ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் சம்திங், ஐ வாண்ட் டு லேர்ன் சம்திங். ஸோ அதுக்காக. ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆதிரே உங்களோட சிஸ்டர் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் நான் பார்த்தேன். அப்படி நீங்கள் பார்த்தீங்க சோஷியல் மீடியா 1000 போடுவாங்க. அவங்க என்னுடைய நல்ல ஃப்ரெண்டு. ஓகே, ஃப்ரெண்ட், குட் ஃப்ரெண்ட். ஸோ டிப்ஸ்லாம் ஏதாவது சொல்லி அனுப்பிச்சிங்களா உள்ள போகும்போது? இல்லை, அதுதான் சொல்கிறேன். என்னை வேலைக்கு அனுப்பும்போது இப்படிலாம் நடின்னு நான் அவங்கக்கிட்ட கேட்க போயிருக்கேன். அதே மாதிரி அவங்க போய் பார்த்தது ஒரு வேலை, அதுக்கு அவங்களுக்கு ஒரு சம்பளம் கிடைச்சது. அதுக்கு நான் எதுவும் டிப்ஸ்லாம் கொடுக்கல. என்கிட்ட சொன்னாங்க, ஷி இன்ஃபார்ம்டு மீ, ஐ செட் என்ஜாய் இட். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட் மாயா அவங்க என்ன சொன்னாங்க இந்த படத்தை? நீங்கள் சொன்னீங்களா இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது அப்படின்னு? என்ன சொன்னாங்க? இட்ஸ் வெரி ஹாப்பி. அண்ட் அவங்க எப்போவுமே வந்து என்னை நினச்சி ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ நான் என்ன சின்னதாக இது பண்ணாலும் அவங்க வந்து அப்படி இருப்பாங்க. அண்ட் சேம் ரியாக்ஷன் தான். ஷி வாஸ் வெரி எக்ஸ்ட்ரீம்லி ப்ரௌட் ஆஃப் வாட் ஐ ஹவ்.
பிரபுசாலமன் சார் அவருடைய படங்கள் எல்லாம் இந்த மாதிரி லொகேஷன் நம்ம பார்க்க முடியும். அவர் எப்பவுமே லொகேஷன்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ். ஆமாம். ஸோ அதை பற்றிலாம் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணாரா? லொகேஷன் இல்லை, நாங்கள் மூணாரில் நாங்கள் தங்கிட்டு இருந்த அதே ஹோட்டலில் தான் பிரபுசாலம் சார் தங்கிட்டு இருந்தார். இப்போ வைபவ் சொன்ன மாதிரி நாங்கள் டெய்லி காலங்காத்தால 6 மணிக்கு ஷூட் பண்ணலாம். 6 மணிக்கு மழை பெய்யும். 3 நாள் ஷூட்டே பண்ணல. மூணாரில் போய் உட்காந்துட்டே இருந்தோம் ரெயின்னால. சம்டைம் ரெயினில் ஷூட் பண்ணலாம், பட் ஹெவி ரெயின்னால அங்கே கேமரா வெளியே கொண்டு போக முடியல. அந்த 3 நாளுமே பிரபு சார் பார்த்தாரு. பார்த்துட்டு எங்களுக்கு அப்போ சுப்பிரமணிய சார்னு ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருந்தார் மூணாரில். அவர் தான் பிரபு சாரோட பர்சனல் மேனேஜர். அப்போது எங்களை பார்த்துட்டு எங்களை கூப்பிட்டு வச்சு பேசி நாங்கள் எப்படி வந்தோன்றதுலாம் அவருக்கு தெரியுன்றதுனால, ஒரு 10 வருஷம் முன்னாடி நான் மைனா காலனி அந்த மாதிரி இருக்குடா, அவங்கள பார்க்கும்போது ஏதோ நான் வந்த இது ஞாபகம் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு 3 நாளில் கொடுத்த பாதி லொக்கேஷன் பிரபுசாலமன் சார். இங்கே போடா, நீ உனக்கு என்ன வேணும்னு சொல்லுன்னு சொல்லி நான் அப்புறம் அந்த கதையை கேட்டு சீனை கேட்டு நீ அங்கே போய் இங்கே போயின்னு சொல்லி அவர் லிட்ரலி ஒரு கைட் மாதிரி தான் இருந்தார். அண்ட் யூஆர் ஸோ கைண்ட் டு சே எஸ். ஏன்னா நாங்கள் ரேண்டமாக சாப்பிட்டு இருக்கும்போது கையை பிடிச்சி நடிக்க வரீங்களான்னு கேட்டால் நடிக்க வரேன்ட்டார். அப்படி தான் நடந்ததே தவிர ஒருத்தர், ஏன்னா அவர் நினச்சிருந்தாருன்னா என்னடா இப்படி வந்து கேட்குறேன்னு நினச்சிருக்கலாம். பட் யூஆர் ஸோ கைண்ட் டு சே எஸ் தட் நீ டீம் ஆன் பண்ணுறீங்கன்னா அவனுக்கு என்ன சப்போர்ட் பண்ணி பண்ணுறேன்ட்டு. அவரை வந்து சீக்வன்ஸிலுமே அவர் எப்படி பண்ணார் அப்படின்னா, அந்த லொக்கேஷனில் கேமரா வரைக்கும் வாஸ் சரி, நீ கேமரா அங்கே வைட ஆரி இங்கே வைட ஆரின்னு சொல்லி கூட இருந்து லிட்டரலி ஒரு ஒரு ஜூனியருக்கு அவரோட அசிஸ்டண்ட்டுக்கு என்ன பண்ணுவாரோ அந்த மாதிரி தான். புதுசாக ஒரு டீம் பண்ணும்போது ஜெனுவினாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. ஏன்னா நான் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஹெல்ப்லாம் எவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும், ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அண்ட் இந்த படத்துடைய டைட்டில் எல்லோ. ஸோ சொன்ன மாதிரி பாசிட்டிவிட்டி, அந்த ஒரு ரீசனுக்காக தான் எல்லோ அப்படின்ற அந்த நேமேவா? எண்டில் வந்து ரெயின்போ பற்றின ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. ரெயின்போ இஸ் ஒன் ஆஃப் த கீ ஃபேக்டர் ஆஃப் த ஃபிலிம். ஸோ வி தாட் கலரில் ஏதாவது டைட்டில் வைக்கலான்னு பார்க்கும்போது எங்களுக்கு டீமாகவே அந்த எல்லோன்றது மேலே ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு இருக்குது. சிஎஸ்கே எல்லோ, சென்னை ஆட்டோ எல்லோ. ஸோ நம்ம கடந்து போகிற விஷயம் எல்லாமே நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது இடத்துல எல்லோ நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அது பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும், அதை பார்க்கும்போது ஒரு வைப் இருக்கும். அண்ட் கலர் சைக்காலஜியாக எடுத்து பார்க்கும்போதும் எல்லோவுக்கு வந்து என்ன ஒரு மீனிங் இருக்கோ அது ஆதிரியோட கேரக்டரோட எங்களுக்கு ரிசம்பிள் ஆச்சு. ஸோ ஐ தாட் இட்ஸ் கோ வித் எல்லோ, அந்த கலர்ஃபுல் இருக்கணுன்றதுனால தான். ஸோ ரியல் லைஃப்பில் ஒரு இன்சிடென்ட் எடுத்து அதை இன்ஸ்பயராக எடுத்து நீங்கள் இந்த கதை பண்ணியிருக்கீங்க. ஆமாம், இதில் ஏகப்பட்ட விஷயம். ஆமாம், இப்போ வைபவ் வந்து ஒரு ஃப்ரெண்டை பற்றி பேசியிருப்பார். அது என் லைஃப்பில் நடந்த விஷயங்கள், அது எனக்கு எக்ஸாக்டாக நடந்த விஷயத்தை தான் டைலாக்காக இவர் ஃபுல் லென்த்தாக பேசியிருப்பார். நீங்கள் சார் கேட்பாரு, தெரியாத ஒரு ஃப்ரெண்டுக்காக தேடி போய் அந்த போர்ஷனில் இது ட்ரெய்லரில் வரல, ஒரு மோனோலாக் ஒன்று பேசியிருப்பார். ஸோ அது என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு, எனக்கு என்ன நடந்ததோ அது அப்படியே தான். அது இதில் அதிகமாக குட்டி குட்டி 2 இன்சிடென்ட்ஸ் இருக்குது. ஒரு பர்டிகுலர் 2 இன்சிடென்ட்ஸ் கிடையாது, நிறைய அதிகமாக. அது இவங்களுக்கு நடந்தது இருக்குது, சாய்க்கு நடந்தது இருக்குது, வைபவுக்கு நடந்தது இருக்குது. அதை விட்டு கேட்டு அதை கதையை மாற்றி உங்கள்கிட்ட கொடுத்து பேச வச்சுருக்கேன் அந்த மாதிரி. பட் ஆனால் ஸோ நைஸ் ஆஃப் யூ. நீங்கள் ட்ரெய்லர் எவ்வளோ பார்த்து இதுவா அதுவான்லாம் கேட்டேன். தேங்க்யூ. ஐயோ, ஓகே டன். இப்போ படம் வந்து நம்ம என்னதான் பண்ணாலும் நம்ம போர்ஷன் தாண்டி நம்ம கூட நடிக்கிறவங்களோட ஒரு சில போர்ஷன் நமக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு இந்த சீன் நல்லா இருக்கு இவங்களோட. அப்படி உங்கது இல்லாமல் இவங்க 2 பேர்ல எந்த போர்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படத்தில்? போர்ஷனா எனக்கு சாய்ங்கிறது தான் இவரோட கேரக்டர். ஸோ அந்த கேரக்டரே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது லைஃப்பை பார்க்குற விதமும் அதை அணுகிற முறையுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஐ வாண்டட் டு பி சாய். ஸோ அதனால் எனக்கு சாய் கேரக்டராக ரொம்ப பிடிக்கும். அவங்க சாயா இருக்க ஆசைப்பட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், யாரோட கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? எல்லா கேரக்டருமே ஃபேவரட். சரிங்க, என் கேரக்டர் அவன் ஆக்சுவலாக அந்த கேரக்டர் மாதிரி ஈஸியாக டேக் இட் ஈஸி. பட் அவனுக்குன்ற அவனுடைய ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது. பட் அவன் எப்படி வாழ்க்கை அணுகிறான்றது இருக்குல்ல, கொஞ்சம் நிதானமாக போகலாம் அப்படின்ற விஷயம், அது நல்லாயிருக்கும். இங்கே ஒரிஜினல் சாய் இருந்தாலும் அவரோட கேரக்டர் என்ன பண்ணுறது? அவரோட கேரக்டர் தான் நான் கிடையாது. அது டாக்ஸிக் கேரக்டரே இல்லை. இந்த படத்தில் எந்த கேரக்டருமே டாக்ஸிக் கேரக்டர் கிடையாது. எல்லாருமே வந்து ஒரு ஒன்று பார்ட்லி கிரே இல்லைன்னா அது ஒயிட்ன்ற மாதிரி தான் இருக்கும். நோ பிளாக் ஆர் அந்த டாக் ஷேட் கேரக்டர்ன்றது பெருசாக கிடையாது. எவ்ரிஒன் ஆர் கோயிங் த்ரூ சம்திங் எல்ஸ் இன் லைஃப். அந்தந்த நேரத்து உண்மைகள், அந்தந்த நேரத்து நியாயங்கள், அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுவோம்ல. அதில் நான் உங்களுக்கு கெட்டவனா தெரியலாம், இவங்களுக்கு நல்லவனா தெரியலாம், அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் தான். ஆக்சுவலி அதுவுமே இந்த படம் அட்ரஸ் பண்ணணும். ஆமாம், அது எல்லாரோட இப்போ நம்ம பேசிக்காக நமக்கு ஃப்ளா ஒன்று இருக்குல்ல, அந்த ஃப்ளா அப்படியே தான் இருக்குமே தவிர இவங்களை வச்சு தான் படம் ட்ரிவன் அதுன்னு சொல்லி அவங்கள ஒயிட்டாக காட்டணும், இவங்களை ஒயிட்டாக காட்டணுன்றதுக்காக இவங்களை பிளாக்காக காட்டணுன்றதுலாம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஓவராலாக ஒரு ஃபீல் குட் மூவி இது.
கண்டிப்பாக இது பார்க்கும்போது ஒரு பீஸ்ஃபுல்லாக அப்படியே ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரியான ஒரு படம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. எல்லோ ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய லிட்டில் டாக் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோ நவம்பர் 21 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா பாருங்க. பார்க்கலன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லோ இருக்கு. நன்றி. இது நான் சொல்லுங்க. நீங்க ட்ரெய்லர் பார்த்து படத்தையும் பாத்துருங்க. கண்டிப்பாக நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ.